Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேனி மாவட்டத்தில் 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தேனி மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட கம்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தம்பி திரையரங்கம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தேனி மேற்கு மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தம்பி திரையரங்கம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வாகனம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முளைப்பாரிகளை தலையில் ஏந்தியும் மலர்த்தை சிந்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக, எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த நல திட்டங்களை இந்த மக்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த எழுச்சியான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நலத்திட்டங்களைத்தான் இந்த மக்கள் இன்றைக்கு நன்றி விசுவாசத்தோடு இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது. லேப்டாப் வழங்கியதோடு அல்லாமல் இலவச சீருடை, அதே போன்று காலணிகள், மிதிவண்டி, பாட புத்தகங்கள் அனைத்துமே வழங்கப்பட்டது. கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் பல்வேறு விருதுகளை அதிமுக ஆட்சி காலத்திலே குவித்தது. அதற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வித்திட்டார். அதே போன்று படித்துவிட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிமுக ஆட்சி காலத்திலே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு 25,000 ரூபாய் மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. அந்த இருசக்கர வாகனங்கள் மூலமாக வேலைக்கு செல்வதற்கு ஏராளமான பெண்களும் ஏராளமான இளைஞர்களும் அந்த உத்வேகத்தை உருவாக்கியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேலைக்கு சென்றவர்கள் திருமணத்திற்காக அவர்கள் பிரச்சனையை எதுவும் ஏற்படக்கூடாது, ஏழை எளிய விவசாயிகள் அடித்தட்டு மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக தாலிக்கு ஒரு சவரன் தங்க நகை வழங்கப்பட்டது. திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு அந்த தாலிக்கு வழங்கப்பட்ட தங்கத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை என்று அவர்கள் கூறிக்கொள்ளுகிறார்கள். மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு பார்க்கிற போது எப்படியெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கிற போது மக்களுக்கான பல்வேறு நல திட்டங்களை வழங்கியது, அந்த திட்டங்களால் பயனடைந்த மக்களுடைய எழுச்சியை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என ஏராளமான இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியை குழுகுகிற விதமாக இங்கே கூடியிருக்கிறார்கள்.